ஓம் சாந்தி 2/9/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்ய நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள். ஆகையால் ஒருபோதும் நீங்கள் அமைதியற்றவராக ஆகிவிடக்கூடாது. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று கூறுகிறார்? பதில்: குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் முக்கியமான கட்டளை ஆகும். யார் பாபாவின் இந்த முக்கியமான கட்டளையை பின்பற்றுகிறார்களோ, அதிகாலையில் எழுந்து குளித்து புத்துணர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட நேரத்தில் நினைவு யாத்திரை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்ல குழந்தைகள் மற்றும் கட்டளையை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் என்று பாபா கூறுகிறார். அவர்கள்தான் சத்யுகத்தில் ராஜா ஆவார்கள். கெட்ட குழந்தைகள் துடப்பத்தை எடுத்து சுத்தப்படுத்தும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். ஓம் சாந்தி. இதனுடைய அர்த்தம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஓம் என்றால் நான் ஆத்மா என்பதாகும். கண்டிப்பாக ஜீவ ஆத்மாக்களாக நாம் இருக்கின்றோம் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தை உள்ளார் என்று அனைவரும் கூறுகின்றனர். சரீரங்களின் தந்தையர் வேறு வேறாக உள்ளனர். எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்பது கூட குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. உலகத்தில் அமைதி உண்டாகட்டும் என்று இந்த நேரம் அனைவரும் விரும்புகின்றனர். ஒருவேளை படங்களின் மூலம் புரிய வைக்கப்படுகிறது என்றால், அமைதிக்காக கலியுகத்தின் இறுதி மற்றும் சத்யுகத்தின் தொடக்கத்தின் சங்கமத்திற்கு அழைத்து வர வேண்டும். இது சத்யுகம் புதிய உலகமாக உள்ளது. இதில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். ஆகவே தூய்மை, அமைதி, சுகம் இருக்கும். இதைத்தான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை அனைவரும் ஒப்புக்கொள்ளுவார்கள். புதிய உலகத்தில் சுகம் இருக்கும், துக்கம் இருக்க முடியாது. இதை யாருக்கு வேண்டுமானாலும் எளிதாக புரிய வைக்கலாம். சாந்தி மற்றும் அசாந்தி பற்றிய விஷயங்கள் இந்த உலகத்தில்தான் இருக்கும். அந்த உலகமோ நிர்வாண தாமம் என்பது சரீரமற்ற உலகமாக இருக்கிறது. அங்கே சாந்தி மற்றும் அசாந்தி என்ற கேள்வியே எழ முடியாது. குழந்தைகள் சொற்பொழிவாற்றும் போது உலகத்தில் அமைதியை பற்றிய விஷயத்தைத்தான் முதலில் எடுத்துச் சொல்ல வேண்டும். மனிதர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக மிகவும் முயற்சி செய்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு பரிசும் கிடைத்தபடி உள்ளது. உண்மையில் இதில் போட்டிக்கான விஷயம் எதுவும் இல்லை. தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் போதும், பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். சுய தர்மத்தில் நிலைத்தீர்கள் என்றால் அமைதி ஏற்பட்டுவிடும். நீங்களோ எப்போதும் அமைதியில் இருக்கும் தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். இந்த ஆஸ்தி அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அதனை மோட்சம் என்று சொல்லுவதில்லை. மோட்சமோ பகவானுக்கும் கூட கிடைக்க முடியாது. பகவானும் கூட கண்டிப்பாக நடித்தே ஆக வேண்டும். கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆக மோட்சம் பகவானுக்கே இல்லை எனும்போது குழந்தைகள் எப்படி அதை அடைய முடியும்? இவையெல்லாம் முழு நாளும் மனன சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தையோ குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பயிற்சி அதிகமாக உள்ளது. சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் பிராமணர்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். மனன சிந்தனை நீங்கள் தான் செய்ய வேண்டும். சேவையில் குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் அதிக அளவில் புரிய வைக்க வேண்டி உள்ளது. இரவும் பகலும் சேவையில் இருக்கின்றனர். கண்காட்சிக்கு முழு நாளும் வந்தபடி இருப்பார்கள். சில இடங்களில் இரவு 10-11 மணி வரை கூட வந்தபடி இருக்கின்றனர். அதிகாலை 4 மணியிலிருந்தே சிற்சில இடங்களில் சேவை செய்ய தொடங்கிவிடுகின்றனர். இதுவோ வீடாக உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் உட்கார முடியும். சென்டர்களிலோ வெளியிலிருந்து வெகு தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்றால் நேரத்தை குறிப்பிட்டு வைத்து கொள்ள வேண்டும். இங்கேயோ குழந்தைகள் எப்போது வேண்டுமானாலும் எழ முடியும். ஆனால் குழந்தைகள் எழுந்து தூங்கி விழுந்து கொட்டாவி விடக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடாது. ஆகவேதான் அதிகாலை நேரம் என்று சொல்லப்படுகிறது.
யார் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து புத்துணர்ச்சி அடைந்து வந்தாலும் குறித்த நேரத்தில் வருவதில்லையோ அவர்களை கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்ற நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். நாம் பால் பாயசமாக இனிமையாக இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, நம் மூலமாக எந்த ஒரு பாவச் செயலும் ஏற்படவில்லைதானே? அசாந்தி ஆவது மற்றும் அசாந்தியை பரப்புவது என்ற பழக்கம் என்னிடம் இல்லைதானே என்று தனக்குத்தானே உள்ளுக்குள் சோதித்து கொள்ள வேண்டும். வரதானம். தூய்மையின் சக்தி மூலமாக எப்பொழுதும் சுகமான உலகத்தில் வசிக்கக்கூடிய துக்கம் இல்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆகுக. விளக்கம். சுகம் மற்றும் சாந்தியின் அஸ்திவாரம் தூய்மையே ஆகும். எந்த குழந்தைகள் மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மையாக ஆகிறார்களோ அவர்களே மிகவும் உயர்ந்தவர்களும் புனிதமானவர்களும் ஆவார்கள். எங்கு தூய்மையின் சக்தி உள்ளதோ அங்கு சுகம், சாந்தி இருக்கும். தூய்மை சுகம் மற்றும் சாந்தியின் தாயாகும். தூய்மையான ஆத்துமாக்கள் ஒருபோதும் மன சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் துக்கமில்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆவார்கள். அவர்களது கிரீடம் கூட தனிப்பட்டது, மேலும் பீடமும் கூட தனிப்பட்டதாகும். ஒளியின் கிரீடம் தூய்மையின் அடையாளம் ஆகும். ஸ்லோகன். நான் ஆத்மா, உடல் அல்ல என்ற சிந்தனை செய்வதுதான் சுய சிந்தனை ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். சக்திசாலி யோகம் என்றால் ஈடுபாட்டின் அக்னி, ஜுவாலா ரூபத்தின் நினைவுதான் பிரஷ்டாச்சாரம் மற்றும் கொடுமை ஆகியவற்றின் அக்னியை முடித்துவிடும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒத்துழைப்பை கொடுக்கும். இதன் மூலமாகத்தான் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை உருவாக்க முடியும். நினைவினுடைய அக்னி ஒரு பக்கம் அந்த அக்னியை முடித்துவிடும், மற்றொரு பக்கம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியின் தனிந்த ரூபத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும். இதன் மூலம் ஆத்மாக்கள் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.